வணக்கம். இதில் வந்துட்டு என்ன வந்துட்டு பார்க்க போகிறோம்னா, இந்த சித்த மருத்துவத்தில் பார்த்திங்க அப்படின்னா, ஆனந்தமய கோஷம்ட்டு வந்து ஒரு டாபிக் இருக்குது. சரிங்களா? அது வந்து எதை பற்றி அப்படின்னா, அந்த விதை தண்ணி கூட நம்ம போயிட்டு சேரக்கூடிய அந்த ஒரு நிலை தான். அந்த அந்த அதை பற்றி பேசுகிறது தான் இந்த ஆனந்தமய கோஷம் சொல்கிறது. சரிங்களா? இப்போது கடவுளுடைய வந்துட்டு வந்து ஒரு ஒரு தன்மை என்ன? ஒரு பேர் அறிவு இல்லையா? பேர் அறிவு. அதுதான் வந்துட்டு கடவுளுடைய ஒரு இயல்பான வந்துட்டு ஒரு நேச்சர் அது. சரிங்களா? அப்போது அந்த பேர் அறிவு கூட நம்ம போயிட்டோன்னா இணையறதுக்கு நம்ம இந்த இந்த உடம்பில் இந்த உலகத்தில் நம்ம வாழும் பொழுது நம்ம வந்துட்டு நமக்கு தெரிஞ்சிக்க வேண்டிய அறிவு வந்துட்டு ஒன்று இருக்கு இல்லையா? நம்ம பேசிக்காக நம்ம இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு காண அறிவு. இந்த அறிவு நம்ம இந்த அறிவில் நம்ம தெளிவாக நம்ம இருந்தால் தான் அதுக்கப்புறம் நம்ம அந்த அந்த அறிவோடு நம்ம பெற்று சேர்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்கும். சரிங்களா? அப்போது நம்ம ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது, இந்த உலகத்தில் வாழும் பொழுது நமக்கு இருக்க வேண்டிய ஒரு அறிவு. சரிங்களா? இதை வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கள் புக்கில் அறிவு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா, அறிவை ஆராயும் பொழுது என்ன அது வந்து பார்த்திங்கன்னா, அந்த அறிவு வந்து பார்த்திங்கன்னா விளைவு எல்லாம் உணர்ச்சி இல்லை செயல் என்ன என்ற அதன் 3 முக்கிய அம்சங்கள் வந்துட்டு விளக்கம் பெறுகிறது. சரிங்களா? இப்போது இந்த அறிவு வந்துட்டு எப்படி நம்ம வந்து வெளிப்படுது, எப்படி வந்து வெளிப்படுதுன்னா, உணர்ச்சி மூலமாக அது வந்து வெளிப்படுது. அதே மாதிரி செயல்கள் மூலமாக அது வந்து நம்ம தன்னை வந்துட்டு வெளிப்படுத்திக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா, விளைவு அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆர்வம். சரியா? இந்த ஒரு ஆர்வத்தின் மூலமாக அந்த அறிவு வந்து தன்னை வந்துட்டு வெளியே வந்து காமிச்சிக்குது. சரிங்களா? இப்போது இதில் பார்த்தீங்கன்னா, இதில் நமக்கு புலக்காட்சி, நினைவாற்றல், அப்போ கற்பனை, அப்புறம் வந்து கருத்தமைவு, அப்புறம் வந்து சிந்தனை, சரிங்களா, சிந்தனை ஆகியவற்றை உள்ளத்தியலார் அறிவு நிலையின் பல்வேறு முறைகளாக கருதி ஆராய்கின்றனர். சரிங்களா? இப்போ பார்த்துக்கோங்க, உங்களுக்கு இந்த அறிவு இருக்கான்னு சொல்லி கேட்பாங்கள்ல, அப்போ அறிவு இருக்கா அப்படின்ட்டு ஒருத்தன் கேட்குறாங்கன்னா அதுக்கு என்ன காரணம்? இந்த அறிவு இத்தனை விஷயங்களோட வந்து சம்மந்தப்பட்டிருக்கு. இத்தனை விஷயங்களை யோசித்து நம்ம வந்துட்டு ஒரு செயல் செய்கிறதுக்கு பேர் தான் அவங்க தான் வந்துட்டு அறிவாளிகள் இல்லையா? இந்த அறிவு வந்துட்டு எது கூட வந்து சம்மந்தப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்த்தீங்கன்னா புலக்காட்சி என்ன? நமக்கு கண்ணுக்கு தெரியக்கூடிய காட்சி. சரிங்களா? நம்ம பார்க்கும் பொழுது நமக்கு என்ன தெரியுது? நம்ம வெளி பார்வைக்கு நமக்கு என்ன தெரியுது? சரியா? அது ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்முடைய நினைவாற்றல். சரிங்களா? நினைவாற்றல்னா இப்போது நம்ம வந்துட்டு ஏதாவது ஒரு ஒரு இடத்தையோ இல்லை வந்து ஏதாவது ஒரு பிளேஸைன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பிளேஸுக்கு நீங்கள் போய் பார்க்குறீங்க. போய் பார்த்த உடனே உங்களுக்கு உங்கள் கண்ணில்
அந்த அந்த காட்சி வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு தெரியுது. சரிங்களா? ஒரு ஒரு ஹில்ஸ் கூட கூட ஒரு மலைப்பகுதி கூட நீங்கள் போயிட்டு பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சரிங்களா? நீங்கள் அந்த கண்ணால் பார்க்குறீங்க அந்த காட்சியை. அப்புறம் உங்களுடைய நினைவாற்றல்னால் இதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த பிளேஸ்க்கு நீங்கள் போயிருக்கீங்கல்ல, அதே மாதிரி வேறு ஒரு பிளேஸ்க்கு நீங்கள் போயிருக்கீங்க. சரிங்களா? அப்போது நீங்கள் அந்த இடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடியே, நீங்கள் அதை கண்ணால் பார்க்குறதுக்கு முன்னாடியே அதை பற்றின ஒரு ஒரு இமேஜ் வந்துட்டு உங்கள் மனசில் வந்துட்டு இருக்கும் இல்லைங்களா? நம்ம ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடியே அந்த இடத்த பற்றின அந்த ஒரு நினைவலைகள் வந்துட்டு அந்த இடம் வந்துட்டு எப்படி தான் இருக்கும் அப்படின்ட்டு நமக்கு அந்த ஒரு காட்சி வந்து போகும். சரிங்களா? அப்போது அது வந்துட்டு அதுதான் பார்த்திங்கன்னா அந்த நினைவாற்றல். அப்புறம் பார்த்திங்கன்னா கற்பனை. சரிங்களா? கற்பனை அப்படின்னா இப்போது நமக்கு அந்த இடத்துக்கு நம்ம போயிருக்கோம். நம்ம அந்த இடத்துக்கு வந்துட்டு இப்போ ரொம்ப நாள் ஆகிடுது. ஆனால் இது சொல்கிறாங்க, இது இல்லை இன்னும் சூப்பராக இருக்குது, ரொம்ப நல்லாயிருக்கு, இதெல்லாம் மாற்றி செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் வச்சு நீங்களாம் வந்துட்டு ஒன்று ஒரு கற்பனை பண்ணிக்கிறீங்க. நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த மாதிரி இருக்காது, இன்னும் நல்லா இருக்கும், இன்னும் சூப்பராக இருக்கும் போலாது அப்படின்ட்டு நீங்கள் ஒரு ஒரு கற்பனை பண்ணிக்கிறீங்க. பண்ணிக்கிறீங்க ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கருத்தமைவு. உங்களுடைய அந்த ஒரு சிந்தனையில் அந்த காட்சியை வந்துட்டு அப்படியே வந்துட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணுறீங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிந்தனை. சரிங்களா? அதுக்கப்புறமா நீங்கள் அந்த இடத்த வச்சியோ இல்லை அந்த ஒரு நபரை வச்சியோ இல்லை நீங்கள் வந்துட்டு ஏதாவது ஒரு பொருளை வச்சியோ நீங்கள் இதெல்லாம் நம்ம செய்யணும், அதை போகணும் இதை போகணும் அப்படின்ட்டு நீங்கள் அதை பேஸ் பண்ணி நீங்கள் யோசித்து வச்சுக்கிறீங்க. சரிங்களா? இவ்வளோ விஷயங்கள் இருக்குங்க. சரியா? ஆகியவற்றை உள்ளத்தையிலார் அறிவின் நிலையின் பல்வேறு முறைகளாக கருதி ஆராய்கின்றனர். புரியுதுங்களா? அப்போ அறிவிற்கான மட்டும் கேட்குறாங்க பார்த்தீங்களா? அதுக்கு என்ன காரணம்னா, நம்ம ஒரு ஆக்ஷன் சரிங்களா, ஒரு செயல் நம்ம வந்துட்டு நம்ம ஒரு முடிவு பண்ணுறோம் அப்படின்னா சரிங்களா, இவ்வளோ விஷயங்களை நம்ம வந்துட்டு கருத்தில் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம அந்த ஆக்ஷன் நம்ம செய்யும் பொழுது பார்த்திங்கன்னா நம்மளை புத்திசாலிகள் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. சரியா? புத்திசாலிகள் பேர் வாங்குறதுனா அவ்வளோ ஈஸி கிடையாது. சரிங்களா? இது இப்போ புத்திசாலிங்கன்னு ஒரு பேர் வாங்கணுன்னா நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் இவ்வளோ இருக்குது. சரியா? எவ்வளோ விஷயங்கள் நீங்கள் கவனித்து நீங்கள் ஒரு செயல் செய்கிறீங்க அப்படின்னா அதுதான் அவங்க தான் அறிவாளிகள். சரிங்களா?